பழனிசாமியினுடைய தலைமை அடிபட்டு போச்சுன்னு அர்த்தம். அவர் எப்பவுமே யாருக்காலையாவது விழுந்து பதவி வாங்குறது அவருக்கு வேலை. அவரை பொறுத்தவரைக்கும் அவருக்கு வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் பதவியோ ஏதோ ஒரு பதவியை கொடுத்தா அவர் அதில் சாட்டிஸ்ஃபை ஆகிடுவார். அவ்வளோதான் அவர். அவர் பேர் ரெட்டை இலையை காணாம அடித்தவர். அவர் அதிமுக கொடியை அட்ரஸ் எல்லாம் பண்ணவர். அவர் தொடர்ந்து 10 தேர்தலில் தோல்வி அடைஞ்சு கடைசி 3 தேர்தலில் போட்டியே இடாமல் கட்சியவே காலியாக்கினவர். அவர் வந்து சேர்றேன்னு சொன்னாக்கா யார் சேர்த்திக்குவா? பொதுவாழ்வு பெறணும்னு பார்க்குறாரு. ஏதாவது நமக்கு ஒரு பதவி கிடைக்கணும்னு பார்க்குறாரு. கட்சியை பேர வைக்கணும்னு பார்க்குறாரு. நடக்கலை. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துறானாக்கா அதுக்கு பாஜக அவருடைய அனுமதி இப்போ முழுசாக கிடைக்க மாட்டேங்குது. ஒன்றா சேர்த்ததுக்கு அவருக்கும் தனக்கு என்ன கூட கிடைக்குங்கிற தன்னை நம்பியே அவர் இருக்கிறாருங்க. தனக்கு என்ன கிடைக்கும், அது கிடைக்கல என்ன ஆகுது. அதனால தான் போய் உனக்கு துணை முதலமைச்சர் பதவி, இதை விட வேடிக்கை என்ன இருக்குது?